ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வெளியேற பெற்ற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமாக சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, பலவிதமான துக்கங்களோடு, கவலைகளோடு, பாரங்களோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு, இடுக்கண்களோடு, நெருக்கங்களோடு இந்த நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நினைக்கலாம், என்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே, என்னுடைய கவலையை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே, அன்பான வார்த்தைகளை பேசுவதற்கு யாருமே இல்லையே, என்னை தேற்றக்கூடிய வார்த்தை சொல்லுவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தை அறிவிக்கிற என்னன்னு சொன்னால், உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். உங்கள் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக துக்கம் ஏற்பட்டிருக்கலாம். ஆண்டவரை கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் வாழ்க்கையில சரி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கணவன் மனைவி பிரிந்து வாழலாம், உங்கள் பிரிவு உங்கள் வாழ்க்கையில போய் துக்கத்தை கொண்டு வரலாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். பிரிந்து போன மனைவி உங்களிடத்தில் வரும்படி ஆண்டு உதவி செய்வார். பிரிந்து போன கணவன் உங்களுக்கு வரும்படிக்கு ஆண்டு கிருபை செய்வார். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் உறவுகள் எல்லாம் சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய. ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் நன்மையான நாட்களை, நன்மையான ஈவுகளை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியால் திருப்தியாக்க போகிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் என்ற வார்த்தையை ஆண்டவரே ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர வாழ்க்கையில இந்த வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். எல்லாருடைய துக்கங்கள் எல்லாம் நீர் மாற்றும்படிக்கு செபிக்கிறேன். துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போக பண்ணும்படிக்கு செபிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னது போல ஆண்டவரே, எல்லா துக்கங்களெல்லாம் நீர் மறைய பண்ணுங்க, எல்லா கவலையெல்லாம் மறைய பண்ணுங்க, எல்லா கண்ணீரெல்லாம் மறைய பண்ணுங்க, எல்லா துன்பங்கள் எல்லாம் மறைய பண்ணும்படிக்கு செபிக்கிறோம். நன்மையானவர்களை கொடுத்து தகப்பனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்க கரம் ஒவ்வொரு தொடட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரை செக்கினா மகிமையினால் ஒவ்வொரு சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ரத்தத்து கோட்டைகள் மூடிக்கொள்ளுங்க, வினாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகணம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நிச்சயம் இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும்படிக்கு செய்து உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவில் இறங்கி சொன்னது போல பரலோகத்தின் தேவனானவர் நன்மையானவைகளை பரலோகத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில வர்ஷிக்க பண்ணுவார். உங்கள் துன்பங்களை எல்லாம் மாற்றுவார். ஆனந்த தைலத்தங்கள் அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.